Hi friends, welcome to JP Rainbow. இந்த வீடியோல பூரிக்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்த உடனே உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி தூரம். குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.